القانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அளவற்ற அருளாளனும் பெயரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். நம்ம தர்மம் செய்யறோம்னு சொன்னா பல ரூபம், பல வரிகள் இருக்கு. எல்லா தர்மமும் நன்மை தரக்கூடியதான். அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா கேட்கிறவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும் தானா முன் வந்து செய்யறதும், அவர்கள் வந்தவர்களுக்காக செய்யறதும், ஏழைகளுக்கு உணவளிப்பதும், இது பலதரப்பட்ட தர்மங்கள் இருக்கு. இந்த வகையில சகாபாக்கள்ல என்னென்ன மாதிரி தர்மம் செய்யலாம், ஒரே ஒரு இது மட்டும் சொல்லலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்வாங்க. ஃபஜர் தொழுது முடிச்ச உடனே விறுவிறுண்டு இறங்கி போய் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு குடிசை வீட்டுல போய் நுழையிறான். நுழைஞ்சி அந்த வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு சமையல் செஞ்சு வச்சுட்டு வந்துடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டா, அந்த வீட்டுல ஒரே ஒரு கண்ணும் தெரியாத மூதாட்டி இருக்கிறாங்க. இவங்க யாரு, என்ன செய்யறாங்க, கொள்றாங்க, வந்தவங்க யாரு, செஞ்சு வச்ச யாருலாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி யாரும் செஞ்சு வச்சுட்டு போறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பேசிக்கிட்டதும் கிடையாது. இப்படி சில காலகாலமா நடக்கிற போது உமரத்தவர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, தினமும் போயிட்டு வர்றாங்களே, இவங்க எங்க போறாங்க நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஒரு நாள் பின்தொடர்ந்து போறாங்க. பின்தொடர்ந்து போகும்போது இதே மாதிரி அந்த குடிசையில போய் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி சமையல் செஞ்சு வச்சுட்டு வர்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி காரியம் தான் செஞ்சுக்கிறாங்க, உலக பெரிய ஜனாதிபதி இந்த காரியம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இப்ப நடந்திருக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தது, அவங்க இறந்து போறாங்க. அப்போ இந்த வீட்டுல அந்த மூதாட்டிக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. அப்போ என்ன செய்யலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அதே மாதிரி வீட்டை பெருக்கி சமையல் செஞ்சு வச்சுட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து அவங்க கையில கொடுக்குறாங்க. பேரிச்சம்பழத்தை கொடுத்தவொடனே அந்த மூதாட்டி என்ன செய்யறாங்க, நேத்து வந்தவங்க இன்னைக்கு வரலையா அப்படின்னு கேட்கறாங்க. இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. அந்த அம்மாக்கு கண்ணு தெரியாது. போய் கேட்டாங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்றாங்க, அவங்க காலகாலம் வேலை பார்த்து போகும்போது பேரிச்சம்பழம் எனக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துட்டு கொடுப்பாங்க, நீங்க கொடுத்தது கொட்டையோட கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போதுதான் அவங்க அந்த விவரத்தை அவங்க சொல்றாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, நம்ம செய்யக்கூடிய தர்மம், உதவி, பிரதிபலனை எதிர்பார்த்து பிரதிபலன் அல்லாஹ்விட்ட மட்டும்தான் இருக்கு. ஆகவே வரக்கூடிய காலங்களில் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு, அது பலனை அனுபவிக்கிறவங்கள்ட்ட பிரதிபலன் எதிர்பார்க்காம ரப்புல் ஆலமீனை எதிர்பார்க்கக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்கி அருள்வான் என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்ததான். அஸ்ஸலாமு அலைக்கும்.